வலைக்கும் சலாம். யார் இது? நம்ம அப்துல் ரஷீதா. வாப்பா வா. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமாம், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்கள் பையன் எத்தனாவது போகிறான்? என் பையன் இந்த வருஷம் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறான்ப்பா. ஆமாம், நீ எப்போ துபாயிலேருந்து வந்த? நேற்று ராத்திரி தான் துபாயிலேருந்து வந்தேன். சரி சரி. அங்கே யார் வரா? அவன் கூட்டாளி வரான்டா. என்னடா அப்துல் ரஷீதே, நல்லா இருக்கிறியாடா? நான் நல்லா இருக்கேன்டா. மோதியாரப்பா, ஜெனரேட்டர் ரிப்பேர்னு சொன்னீங்களா? ரிப்பேர் பார்த்தாச்சு இல்லை ஆள் அனுப்பணுமா? ரிப்பேர் பார்த்தாச்சுப்பா, எல்லாமே சரியாயிடுச்சு. சரி சரி, இங்கே 2 பேரும் அங்கே போய் உட்காந்து குரான் ஓதுங்க. நான் இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். சரி சரி மோதியாரப்பா, நம்ம அங்கே போய் உட்காந்து குரான் இப்போ யார் வரா? ஆஹா, இவனா? இவன் யாரையும் மதிக்க மாட்டானே. இவன் இந்த நேரத்துக்கு எதுக்கு வரான்? என்ன மோதியாரப்பா, நீங்கள் எல்லாம் தொலைவர நேரத்தில் பள்ளியாசல சுத்தம் செஞ்சுட்டு இருக்கியா? என்னப்பா அது? இன்னும் பாங்க் சொல்றதுக்கு 15 நிமிஷம் இருக்குப்பா. சரி, உள்ள யார் உட்கார்ந்துருக்கிறது? உள்ள யாரா? நம்ம அப்துல் ரஷீதும் அப்துல்லா உட்காந்துருக்காங்க. சரி சரி, நீங்கள் சுத்தம் செய்யுங்க, நான் அவனை போய் பார்த்துட்டு வரேன். ஆஹா, இவன் வேற வந்துட்டானே. அப்துல்லா என்ன பாட்டு பாட போறானோ? இவனுக்கும் அப்துல்லாவுக்கும் சண்டை இருந்தா சரிதான். சரி சரி, நம்ம வேலையை பார்ப்போம். டே அப்துல் ரஷீதே, எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. டே அப்துல்லா, நான் வரது தெரியல, கொஞ்சம் நேரம் உட்காரண்டா. ஏண்டா கமால், நீ இன்னும் தெரிஞ்சலையா? இது பள்ளிவாசல்டா. டே ரஷீதே, நீ கொஞ்சம் சும்மா இருடா. டே அப்துல்லா, நீ கொஞ்சம் நேரம் உட்கார்றா, எல்லாம் வெளியே போடா. நான் நகர்ந்தே உட்காந்துக்கிறேன், நீ இங்கே உட்கார். அந்த பையன் இருக்கட்டும். இவன் வேற இருக்கானே, இந்த விஷயத்தை எப்படி இவன்கிட்ட சொல்லலாம்? டே அப்துல் ரஷீதே, உன் காதை கொஞ்சம் கொடுறா. அப்துல்லா, எதுக்கு போய் எழுஞ்சிட்ட? இந்த 2 பேரும் என்னமோ தனியாக ரகசியம் பேசுகிறாங்க. நாங்கள் தள்ளி போய் உட்காந்து. நம்மளை உட்காருப்பா, உட்காரு. டே கமால், நீ பள்ளிவாசலுக்கு எதுக்கிட்ட வர? எல்லாம் எதுக்கு வருவாங்க? தொலை தான் வருவாங்க. பள்ளிவாசல் என்பது பொதுவாக சபை தானே? ஆமாம் மொழியாரப்பா. உனக்கு ஒரு அதிசயம் ஞாபகப்படுத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேர் அமர்ந்திருக்கும் போது 2 பேர் நடுவில் உட்காரக்கூடாது என்று சொன்னாங்களா இல்லையா? ஆமாம் மொழியாரப்பா. அதுக்கு என்ன இப்போ? உனக்கு வேறோட அதிசயம் ஞாபகப்படுத்துறேன். அந்த அதிசயம் தெரியுமா தெரியாத நினைச்சு பாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 இருக்க 2 மட்டும் ரகசியம் பேசக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? ஆமாம் மொழியாரப்பா, இந்த அதிசயம் எனக்கு தெரியும். அப்போ 2 அதிசயம் தெரியும். என்னத்த சொல்றது? என்னத்தை சொல்றதா? என்ன சொல்ல வரீங்க நீங்க இப்போ? என்னை போல சாதாரண மனுஷன் தான் நீ மதிக்க மாட்டேன். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் மதிக்க மாட்டியாப்பா? அது நான் நபி மதிக்க மாட்டேங்கேனா? நான் நபி மதிக்கத்தானே செய்கிறேன். என்னத்தை மதிக்கிற? 2 பேர் இருக்கும்போது 2 பேர் நடுவில் உட்காரக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் நடுவில் உட்காந்துருக்க, நீலாம் எங்கள் நபியை மதிக்கிற. 3 பேர் இருக்கும்போது 2 பேர் மட்டும் ரகசியம் பேசக்கூடாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் நீனும் ரஷீதை மட்டும் ரகசியம் பேசுறீங்க, நீலாம் எங்கள் நபியை மதிக்கிற. ஆனால் உன்னோட திமிழ் தந்தால இது மாதிரி எத்தனை அதிசயம் மதிக்காமல் திருப்பி தெரியலப்பா. மதியாரப்பா, என் மண்டையில் உரைக்கிற மாதிரி 4 வாட்டை சும்மா நறுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. என்ன நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்குது. என் மேலே எனக்கே கோபமாக வருது மதியாரப்பா. இன்ஷா அல்லாஹ் இனிமேல் நான் யாருக்கிட்டையும் திமிர்த்தனமாக நடந்துக்க மாட்டேன். சபையின் ஒழுக்கத்தை பேணன் மதியாரப்பா. இப்படி பேச பார்த்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, அங்கே போ, பாஞ்சு நேரம் போயிட்டு நான் போய் ஒழிச்சுட்டு வரேன். டே அப்துல்லா, என்னை மன்னிச்சிருப்பா, தெரியாமல் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டேன். இவன் என்னடா இப்படி நல்லவனா மாட்டானே? நல்ல விஷயம் தானடா. நீ எதுக்காகடா என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்ட? நீ என் நண்பன்டா. நீ என் மனசுல இப்போ ஒரு வருத்தமும் இல்லடா. சரி சரி, போயாரப்பா, வாங்க சொல்ல வரும். வாங்க, நம்ம போய் சஃப்ல உட்காரோம். அன்பான நண்பர்களே, பெற்றோர்களே, இதுவே எந்த சபையாக இருந்தாலும் 2 பேர் நடுவில் உட்காராது. 3 இருக்க 2 மட்டும் ரகசியம் பேசாது. இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை கடைபிடிப்போமா? இன்ஷா அல்லாஹ் கடைபிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.